இட்லி கடை ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க ராதிகரன் அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. படத்துக்கு பெரிய ஓப்பனிங் சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. நானே ஃபர்ஸ்ட் ஷோ தான் போனேன். மிஞ்சி போனா ஒரு 25 பேர் தான் தியேட்டர்லயே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஓப்பனிங் தான் இந்த இட்லி கடை படத்துக்கு இருந்தது. சரி, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்து ஒரு பயங்கரமான ஐப் இருக்கும், ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும், தியேட்டர் கவுண்ட் இருக்கும், தியேட்டர்ல நல்லா புக்கிங் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரியுமே பெருசா ஒன்றும் ஆகல. எனக்குமே பர்சனலா இந்த படம் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நான் எந்த ஒரு குறையும் சொல்ல விரும்பல. சில பல விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் படமா பார்க்கும்போது ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் சூற மொக்கங்க. எதுக்குடா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்பாவுடைய ஹோட்டல நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க. சோ அந்த ஹோட்டல் நீ என்ன பண்ண? பெருசா கொண்டு போனியா? இல்ல அப்பா பேரை காப்பாத்தியா? என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ண கிடையாது. அந்த ஹோட்டல்ல கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்து சாப்பிடுறான். அது அவனை தவிர வேற எவனுமே வரமாட்டேங்கிறான். அதுக்கிடையில நம்ம அருண் விஜய் வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு இன்னமும் செகண்ட் ஹாஃப் இன்னமும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சில பல குறைகள், சில பல லாஜிக் மீறல்கள் அதெல்லாம் இருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மிக்ஸி ஐ மீன் ஒரு கிரைண்டர் கொண்டு வருவாங்க. அந்த கிரைண்டர்ல அப்பயே மாவு அரைச்சு அப்பயே இட்லி சுட்டா எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். அந்த மாதிரி தான் அதுல பண்ணியிருப்பாங்க. இல்லையே இது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்பதானடா அரைச்சேன், இப்ப அரைச்ச மாவுல கொண்டு போய் நீ இட்லி சுட்டா எப்படி இருக்கும்? மண்ணு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தனுஷ் காலையில 3 மணி குளிப்பாப்ல, பக்கத்துல பார்த்தா வெந்நீர் காஞ்சிக்கிட்டு இருக்கும். அவர் என்னமோ பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டு ஐயோ குளிர்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. டே ஃபூல் அப்புறம் எதுக்குடா அந்த சந்தையை காய வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல அதெல்லாம் தவிர்த்துட்டா அந்த படம் நல்லா தான் இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஜி பிரகாஷ் சம்பவம் பண்ணியிருப்பாப்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் சூற மொக்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இந்த படம் வந்துருச்சு, தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. வர்த்தக ரீதியா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் என்னதான் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வேர்ல்டு வைடு 50 கோடி ரூபாய் இந்த படம் கிராஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 48 கோடி இந்த படம் வசூல் வந்திருக்காமா. 50 கோடி ரூபாய் எப்ப கிராஸ் பண்ணும் தெரியல. ஆனா படத்தோடைய பட்ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க, 100 கோடி ரூபாய்க்கு எடுத்த படமாடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை எல்லாரும் சம்பளமே அவளை வாங்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. 100 கோடிக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. 2 3 ஃபெராரி கார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிளைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் ஃபிளைட்ல வர மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். மற்றபடி பெருசா செலவு பண்றதுக்கு அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு கிராமம், ஒரே ஒரு இட்லி கடை, இது மட்டும் தான் இருக்கும். அதுக்கு 100 கோடியா அப்படின்றது எனக்கு இருந்த ஒரே ஒரு கேள்வி. சோ இந்த படம் வந்துருச்சு. இது வரைக்கும் வேர்ல்டு வைடு 50 கோடி கூட வசூல் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்ப டிஜிட்டலா ஓடிடில வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. கூடி சீக்கிரம் பிரைம் வீடியோல வரும். ஆனா இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 5 நாள்ல ஒரு பிக்கெஸ்ட் சம்பவமா இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.